நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் ஃபர்ஸ்ட் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பீட் மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நானே சாங்கு பீட் மார்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் அதில் வந்து உங்கள் இமேஜை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைசி வரைக்குமே நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நீங்கள் வந்து அந்த ஒரு பீட் மார்க்லையும் வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு இந்த ப்ளஸ் ஐக்கனில் கொஞ்சம் டச் பண்ணிட்டு இப்போ அந்த மீடியான்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு நீங்கள் வந்து எந்த இமேஜ் கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீட் மார்க்லேருந்து அடுத்த சைடு வச்சு பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன அந்த பீட் மார்க்கில் டச் பண்ணி இந்த 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா கட் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இமேஜுக்கும் வந்து எஃபெக்ட் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஷேக் எஃபெக்ட், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஒரு எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ அந்த பீட் மார்க்கை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா அதை விட்டுருங்க. 2வது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, 2வது இமேஜுக்கு வந்து இது கொடுத்து இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த சைடில் 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ பேக் லைட்டாக வாங்க, அடுத்த இமேஜை விட்டுருங்க. அடுத்த இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜை விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் அடுத்த இமேஜை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் இந்த பெரிய இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த சின்ன இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரியே இந்த பெரிய எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய எஃபெக்ட்லாம் நீங்கள் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதில் எதுவும் பண்ண வேணாம், பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து அந்த ஷேக் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் இந்த பெரிய இமேஜ் இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்லாம் காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வீடியோட கடைசிக்கு வந்துடுங்க. கடைசிக்கு வந்துடுங்க. கடைசிக்கு வந்துட்டு கடைசிக்கு முன்னாடி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இமேஜ் பெரிய இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து அந்த ஷேக் எஃபெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அது பண்ணியாச்சு. 2வது இமேஜ் அது பண்ணியாச்சு. இப்போ கடைசி எஃபெக்ட் மட்டும் இருக்கா, இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து அந்த பீட் மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த 2 இமேஜுக்குமே நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அடுத்த இமேஜ் எடுத்து பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் இமேஜ், அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு இமேஜுக்கும் நான் எப்படி எஃபெக்ட் கொடுத்துருக்கணும் அதே மாதிரியே நீங்கள் வந்து எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த இமேஜுக்கு வந்து நம்ம வந்து அந்த பெரிய பெரிய இதுக்கு கொடுத்து பார்த்தீங்களா, வந்து கடைசியில் ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து எஃபெக்ட்
ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வீடியோ ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்து நம்ம என்ன வீடியோ போடுமோ அது வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.